பகவத்கீதையிலிருந்து எனக்கு தெரிஞ்ச மிகப்பெரிய போர் வெளியே இல்ல, உள்ள மனசுல தான். கிருஷ்ணனே சொல்ற மாதிரி மனசு உன் நல்ல நண்பனா இருக்கலாம், இல்லனா உன் மோசமான எதிரியா இருக்கலாம். அதான் பெரும்பாலானவங்களுக்கு இந்த உள்போர் தன்னம்பிக்கை இல்லாம போறது, ஸ்ட்ரெஸ், அன்சைட்டி, டெப்ரெஷன் வந்து சீண்டிட்டு இருக்கு. நம்ம மனசுன்னு போர்க்களத்துல நம்ம யோசனைகள், உணர்ச்சிகளுக்கு எதிராக நடக்கிற ஒரு போர் இது. அடேங்கப்பா, அமைதியில்லா மனசு சக்தி வாய்ந்தவங்களையும் கூட பலவீனமாக்கிடும், வாய்ப்புகளை தடையா மாத்திடும், கனவுகளை கொடுமையா மாத்திடும், நம்ம நாளைய வாழ்க்கையில தேவையில்லாத சண்டைகளை உருவாக்கிடும். மனசை நம்ம கட்டுப்பாட்டுக்கு கீழ் கொண்டு வர கற்றுக்கொள்ளாவிட்டா வாழ்க்கையில நம்ம உண்மையிலேயே வெற்றி பெற முடியாது. அர்ஜுனனுக்கு கூட அப்படிதான் இருந்துச்சு. வரலாறுலேயே மிகப்பெரிய வீரனா இருந்தவன் அவன். ஆனா போர்க்களத்துல அவன் உறவுகளை எதிரிகளா பார்த்தப்போ அவன் மனசு துக்கம், பயம், சந்தேகம்னு மூடி போச்சு. உடல் நடுங்கியது, மூச்சு வாங்கியது, ஆயுதம் கூட தூக்க முடியல. அவனை வீழ்த்தியது எதிரிகள் இல்ல, அவனோட கொலைகார எண்ணங்கள் தான். போர் செய்ய அவனுக்கு பலம் இருந்தது, ஆனா மனசு அவனை பலவீனமாக்கிச்சு. பகவத்கீதை முதல் அதிகாரத்துல அர்ஜுனன் படும் பாடு சொல்லி வச்சிருக்காங்க பாருங்க. கிருஷ்ணர் அருள் வழங்கி அவன் உள்ளுக்குள்ள நடந்த போரை வென்று பலமடைஞ்சான். நம்மளும் முழுமையான வாழ்க்கை வாழணும்னா மனசுல நடக்கிற போரை வெல்லணும். மனசு அலைச்சல் அடங்காத கடல், எண்ணங்கள்லையும் உணர்ச்சிகள்லையும் ஆசைகள்லையும் தாவிக்கிட்டு இருக்கும். கட்டுப்படுத்தாம விட்டா மன அழுத்தம், அச்சம், துன்பம். ஆனா அடக்கினா அமைதி, தெளிவு, தன்னடக்கம் கிடைக்கும். சரிங்களா? இது ஒரு நாள்ல நடக்க போற மாயம் இல்ல, ஷார்ட்கட் எதுவும் இல்ல. இது ஒரு படிப்படியான உள்ளத்தின் மாற்றம். பகவத்கீதை படிச்சாதான் தெரியும். இந்த போரை ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான வழி விட்டு விடுற மனப்பக்குவத்தை வளர்ப்பது. நல்லா பாருங்க, அதிகமான மனச்சண்டைகள் எல்லாம் நம்மளை பத்தி நம்மளுக்கு இருக்கிற தப்பான எண்ணத்தால வரும். சம்ஸ்கிருதத்துல அதை அகங்காரம்னு சொல்லுவாங்க. அகங்காரம்னா என்னன்னா, நம்மளுக்கு ஒரு தனித்தன்மை உணர்வு கொடுத்து இந்த உலகத்துல நம்மளை நகர்த்துது. ஆனால் அது கட்டுப்பாடில்லாம போச்சுன்னா ஒரு பொய்யான அடையாளத்தை உருவாக்கும். அப்போ அகங்காரம் உடம்புலையும் மனசுலையும் சாதிச்சதுலையும் பொருள்களிலையும் ஆசைகளிலையும் அதிகமா ஒட்டிக்கிட்டு இருக்கும். இந்த பிடிப்பு தான் நம்மளுக்கு கட்டுப்பாடு இருக்குன்னு நினைக்க வைக்கும். நான் தான் செய்யறேன்னு நம்மளை வச்சு ஏமாத்தும். எல்லா செயலோடையும் நம்மளை ஒட்டிக்கிட்டு ரிசல்ட்ல பிடிவாதமா இருக்க வைக்கும். இதுதான் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு காரணம். அடடா, பயம், துன்பம் நம்மளை நான் சுத்தி சுத்தி வச்சு கஷ்டப்படுத்திட்டு இருக்கு. பகவத்கீதை சொல்லுது பாருங்க, உங்க செயல்கள் அடங்கலாம், எல்லாமே இயற்கையோட அற்புத சக்தியால நடக்குதுன்னு. ஆனா நம்ம எகோ எப்படி சொல்லுதுன்னா, நான் எல்லாம் பண்றேன், எல்லாமே எனக்கு சொந்தம்னு. ஆனா நம்ம எகோவை விட்டு கைவிட்டா மனசுல இருந்து விடுபடலாம். சரணடைதல் என்னன்னா, நம்ம எகோவை விட மிகப்பெரிய சக்தி இருக்குன்னு உணர்ந்து கொள்றது. அதுதான் எல்லாத்தையும் நடத்திட்டு போகுது. நம்பிக்கையோட வாழ்க்கையில நீங்க அமைதியா நகர்ந்து போகலாம். நீங்க மனசுல அல்லது தர்க்கத்தோட இந்த அணுகுமுறையை அடையலாம். தர்க்கம் சிந்தனை பயன்படுத்தி உயர்ந்த சக்தி எல்லாத்தையும் நடத்திட்டு போகுதுன்னு உணரலாம். உங்களை கூட